மாவட்ட வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையின் நோக்கம் என்ன? யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. பல இடங்களில் தோல்வியை சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்த நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வேலூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக காலை 10 மணி அளவில் தஞ்சாவூர் மாநகர் மாவட்டம், அதே போல தெற்கு மாவட்டம், அதே போல 11:30 மணி அளவில் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டத்தோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலை சிவகங்கை மாவட்டத்தோடு அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே போல கட்சியில் இருந்து மாற்றுக் கட்சியில் இணைவருடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை தடுக்கும் விதமாகவும் நிர்வாகிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தன்னுடைய அந்த ஆலோசனையை அவர் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். குறிப்பாக கட்சியை பலப்படுத்த வேண்டும், அதிமுகவினுடைய சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து அவர் தொடர் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அதே போல இன்றைக்கு வரக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளோடும் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அஸ்வினி. அண்மை செய்தி. மாவட்ட வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையின் நோக்கம் என்ன? யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. பல இடங்களில் தோல்வியை சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்த நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வேலூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக காலை 10 மணி அளவில் தஞ்சாவூர் மாநகர் மாவட்டம், அதே போல தெற்கு மாவட்டம், அதே போல 11:30 மணி அளவில் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டத்தோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலை சிவகங்கை மாவட்டத்தோடு அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே போல கட்சியில் இருந்து மாற்றுக் கட்சியில் இணைவருடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை தடுக்கும் விதமாகவும் நிர்வாகிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தன்னுடைய அந்த ஆலோசனையை அவர் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். குறிப்பாக கட்சியை பலப்படுத்த வேண்டும், அதிமுகவினுடைய சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து அவர் தொடர் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அதே போல இன்றைக்கு வரக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளோடும் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அஸ்வினி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.